ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதா? யாராவது வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற மாட்டாங்களா? ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து விடாதா என்று ஏங்கி தவித்த பொழுதுதான் நான் இருக்கேன் தமிழ்நாட்டை காப்பாத்த, என்ன தாண்டிதான் தமிழ்நாட்டையே தொட முடியும் என்று இதே பனையூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. வானத்திலிருந்து குதித்த தேவ தூதன் போல அரிதிலும் அரிதாக பிறக்கக்கூடிய மனித பிறப்பு போல வந்திருக்காரு. அரிதிலும் அரிதாகத்தான் அவரையே பார்க்க முடியும். வால் நட்சத்திரம் போலதான் அவரு மின்னுவார். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய மாற்று அரசியலை முன்வைக்கிறார். எப்படி மாற்று அரசியல் தெரியுமா? திமுக 2000, அதிமுக 2000, 2500, அதுதான் மாற்று அரசியல். திமுக 8000 கூப்பனு, அதிமுக கருணை தொகை, இவர் 1 பவுன் தங்கம். மாற்று அரசியல். அவருடைய 99 பக்க தேர்தல் அறிக்கை படிச்சு பார்த்தேன். அந்த தேர்தல் அறிக்கையில் இலவசம், மானியம், போனஸ், சலுகை, உனக்கு 2000, உனக்கு 2000, உனக்கு 2000. கருண பிரபு, பனையூர் பிரபு, கருண பிரபு அள்ளி கொடுக்கிறாப்ல. 1 பவுன் தங்கத்தோட விலை 1,20,000 ரூபாய். தமிழ்நாட்டில் 10 லட்சம் கல்யாணம் முடியுது. ஒரு கல்யாணத்துக்கு நான் வந்து 1 பவுன் தங்கம் தருவேன். நான் கேட்கிறேன், என் மனைவிக்கு தாலி கூட வாங்கி தர முடியாத எனக்கு எதக்கடா கல்யாணம்? முதல்ல எதற்கு கல்யாணம்? காஞ்சி பட்டு புடவை தருவேன். கல்யாணத்துக்கு நான் கட்டிக்க போற மனைவிக்கு புடவை கூட வாங்கி தர முடியாத எனக்கு எந்த திராவிடத்துக்குடா கல்யாணம்? எதற்கு கல்யாணம்? கல்யாணத்துக்கு புடவை தருவேன், கல்யாணத்துக்கு தங்கம் தருவேன். நீ யாரா? முதல்ல கல்யாணத்துக்கு புடவையும் தங்கம் தருக்கு நீ யாரு? புரோக்கரா? புரோகிதரா? நீ யாரு முதல்ல? இல்ல கல்யாண தரகரா? நான் வந்தா கல்யாணம் முடிச்சு வைப்பேன். கல்யாணத்துல அப்புறம் முடி வந்து தாலிக்கு தங்கம் தர்றது, அண்ணன் சீர் தர்றது, தாய்மாமன் சீர் தரலாம் அப்புறம் தரலாம். முதல்ல உங்க பொண்டாட்டி சீர் கட்டி நிக்கிறாங்க, அதை முதல்ல கொடுங்க. ஹலோ ப்ரோ, கேட்டுச்சா? கேட்கணுங்க தான் பக்கத்துல கூட்டத்தை போட்டிருக்கோம். இல்ல கேட்டு போய் சொல்லு. எவனாவது வீட்டுல தான் உட்காந்துருப்பாப்ல. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதவருக்கு. மற்ற தலைவர்லாம் பிரச்சாரத்தில் இருக்காங்க, இவர் மட்டும் துணிஞ்சு சொல்லலாம். 6 என்னை நீங்க வந்து பாக்குறதுலாம் கஷ்டம் இல்லைங்க, சீக்கிரமா பாத்துறேன். ஏன்னா மற்ற தலைவர்லாம் 24/7 வேலை பார்ப்பான். ஆனா 6 மணிக்கு மேல கூட்டல. ஆனா பாருங்க, பழைய காலத்துல நம்ம தாத்தாக்கள் முன்னோர்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, முன் தூங்கி முன் எழுவதுன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னே தூங்கிடுவாங்களாம். அதாவது சூரியன் அஸ்தமனமான தூங்கிடுவாங்க, சூரியன் விடியதுக்கு கூது எந்திரிச்சிருவாங்க. அதான் முன் தூங்கி முன் எழுவதும்பாங்க. அது மாதிரி அந்த சங்க புராண காலத்துல வாழக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம பனையூர் பக்கா மாசு. 6 மணிக்குள்ள சரியா வீட்டுல போய் குருவி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருவாப்ல. திருச்சி கிழக்குல பிரச்சாரத்துக்கு வராரு. நான் 3 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாப்ல. 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு விறுவிறுன்னு போறாப்ல, வண்டியை கடத்தாப்ல, சரக்குன்னு வந்து சென்னையில் இறங்கினாப்ல. 6 மணிக்கு வந்து அடைஞ்சிட்டாப்ல. கன்னியாகுமரியில் பிரச்சாரம் சரியா 6 மணிக்கெல்லாம் வீட்டில் வந்து அடைஞ்சிட்டாப்ல. தூத்துக்குடியில பிரச்சாரம் சரியா வந்து அடைஞ்சிட்டாப்ல. திருப்பூர்ல பரப்புரை சரியா 6 மணிக்கு வந்துட்டாப்ல. இதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் பாருங்க, அவரை பாருங்க, சரியா 6 மணிக்கு வீட்டுக்கு வராரு. நீங்க எல்லாம் வருவீங்களா? இரவு முழுக்க கத்துறது, 10 மணி வரைக்கும் பேசுறது, வீட்டை விட்டு கிளம்புனதான், போன இடம், வந்த இடம். விஜய் மாதிரி அரசியல் பண்ணி பழகுங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துறாரு பாருங்க. நமக்காவது ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பம் இருந்தும் நம்ம வந்து இப்படி திரிகிறோம். ஆனா ஒரு மனுஷன் பொண்டாட்டியை விரட்டி விட்டு, பிள்ளைய விரட்டி விட்டு, அப்பா அம்மா விரட்டி விட்டு, ஒரு ஆள் 6 மணிக்கு இந்த வீட்டுல வந்து என்னையா பண்றபடி 6 மணிக்கு வந்துடுறான். என்ன பண்ற இந்த 6 மணிக்கு வீட்டுக்குள்ள? இந்த சந்திரமுகி படத்தை சொல்லுவோம்ல, கோபால்னு ஒருத்தன் 1 மாசமா உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான் ஒரு ஆளா. அது மாதிரி ஒருத்தன் தனியா உட்காந்துருக்காப்ல பனையூர் வீட்டுல. இவர் தான் இந்த நாட்டை திருத்த வந்திருக்கிற புரட்சியவாதி. நாட்டே தலைகீழா புரட்டி போட்டுவாரு. 40 விழுக்காடு வாக்கு அவருக்கு இருக்குன்னாங்க, 35 விழுக்காடுனாங்க, அப்புறம் 25 இப்போ ஒரு வாரமா 18 நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 சில ஊடகங்கள். நாம் நமக்கு இவ்வளவு வரும். நாம் நமக்கு 1ல இருந்து 8க்குள்ள வரும். அது எப்படி 1ல இருந்து 8 வரும்? 1 8ன்னு போடணும், இல்லை 7ன்னு போடு, இல்லை 6ன்னு போடு, இல்லை 1ன்னு போடு.
இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு போடு, ஜீரோன்னு கூட போடு, பிரச்சனையே இல்ல. நாம் தமிழ் கட்சியில மொத்த ஓட்டும் தாவேக்காக போயிருச்சுங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வாக்காளரே இல்லைங்க. மொத்த ஓட்டும் நாம் தமிழ் கட்சிக்கு தாவேக்காக போனதுக்கு அப்புறம் தான் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் 5 லட்சம் பேர் திரண்டுனாடா. திமுக என்கிற கட்சி தொடங்கும் போது தவறான கட்சி கிடையாது. உயர்ந்த நோக்கத்திற்காக அறிஞர் அண்ணாதுரை அந்த கட்சியை தொடங்கினார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு என்கிற முழக்கத்தை முன்வைத்து இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை திமுக பேசியது. பெரிய பணக்கார கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை திமுக வீழ்த்தியது. ஆனால் கலைஞருக்கு பிறகு அந்த கட்சி, கருணாநிதிக்கு பிறகு அந்த கட்சி திருட்டு கட்சியாக, வாரிசு அரசு செய்யக்கூடிய கட்சியாக, ஊழல் கட்சியாக அது மாறி போயிருச்சு. ஆனா வரும்போது திமுக தப்பான கட்சி கிடையாது. பெருமதிப்பிற்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கும் போது அதிமுக தவறான கட்சி கிடையாது. திமுக கணக்கு கேட்டார் ஒரே ஒரு காரணத்திற்காக எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுறாரு. அதிலிருந்து வெளியே வந்து பாதி சரிபாதி மாவட்ட செயலாளர்களை உடைத்துக் கொண்டு எம்ஜிஆர் வெளியே வந்து ஒரு உண்மையான மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும் விரும்பினார். பாயும் புலிகளுக்கு பல கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த வள்ளலாக இருந்தார். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் ஒரு கட்சி வரும்போதே, திமுக வந்த பிறகு கெட்டு போனா, வந்த பிறகு கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன், வந்த பிறகு ஊழல் லஞ்சம், வந்த பிறகு குடும்ப ஆட்சி, வந்த பிறகு படோபல அரசியல், வந்த பிறகு வாழ்க ஒழிக கோஷம். இவன் வரும்போதே தப்பா வர்றான். வரும்போதே மிக தவறான ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. நான் நினைத்தால் நினைச்சதுதான், நான் சொன்னா சொன்னதுதான். 106 வேட்பாளர்களை அதிமுக திமுகவிலிருந்து கடன் வாங்கி போட்டுவிட்டு ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், நேர்மையான அரசியலை கொடுப்பேன் என்று விஜய் சொல்றாரு. செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஊழலை ஒழிப்பீங்க? லாட்டரி டிக்கெட்ல பொழைச்ச ஆதவர்ஜுனா வச்சுட்டு எப்படி நீங்க ஊழலை ஒழிப்பீங்க? ஜேசிடி பிரபாகரை வச்சுட்டு எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? கூப்பா கிருஷ்ணன் வச்சுட்டு எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? அதிமுகவிலிருந்து 106 வேட்பாளர்களை அதிமுக சீட்டில் விரட்டப்பட்டவன், அதிமுக புறக்கணிக்கப்பட்ட அத்தனை பேரும் தாவேக்கால சீட்டு. இவர் தான் தூய சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி, தாவேக்கா ஒரு தீய சக்தி, தாவேக்கா ஒரு தூய சக்தி. அப்படி இல்ல, ஜெய்காளி, ஓம்காளி, விஜய் ஒரு ஓடுகாளி. அதான் சரியா இருக்கும். தன்னை பார்க்க வந்து செத்து போன 41 பேரை பற்றி கவலைப்படாமல் ஓடி போன ஒரு ஓடுகாளி விஜய் நேற்று போய் கோலம் போட சொல்றாரு. எங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்றேன், எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? உங்க வீட்டு வாசல்ல கோலம் போடணும். ஒரு தங்கச்சி கேட்கிறா, அண்ணா நாங்கள் கோலம் போடுறோம், உங்க வீட்டுல இருந்த பொண்ணை அடிச்சு விரட்டிட்டு எங்களை கோலம் போட சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லை என்று ஒரு தங்கச்சி கேட்கிறா. எங்க வீட்டு வாசல்ல நாங்க கோலம் போடுவோம், பனையூர்ல உன் வீட்டு வாசல்ல யாரு கோலம் போடுவான்னு கேட்கிறா. யாரு கோலம் போடுவா? இவர் போனாரா பெரம்பூர்ல வீதி வீதியா ஓட்டு கேட்டாரா, போய் தண்ணீர் குடித்த விஜய். அப்ப நாங்கெல்லாம் என்ன குடிப்போம்? நாங்க ஆசிட்டு, பெனாயில், ஹார்பிக், லைசால வாங்கி குடிச்சிட்டு இருக்கோமா? தாகம் எடுத்தது, பக்கத்து வீட்டிலே வாக்கு கேட்டு தண்ணி குடித்த, அதுவும் சொம்புல தண்ணி குடித்த விஜய். நாங்க சொம்புல குடிக்க மாட்டோம், தட்டுல ஊத்தி நக்குவோம் நாங்க. என்ன இதெல்லாம் ஒரு செய்தின்னு ஊடகங்கள் போடுதுங்க. வீதி வீதியா போறாரு, நீதி கேட்க போறாரு. எதுக்கு நீதி கேட்டு? ஜனநாயகன் படத்தை தடை பண்ணிட்டாங்க. நீதி கேட்டு போறாரு எதுக்கு? மனைவி விவாகரத்து போட்டுச்சுன்னு. நீதி கேட்க போறாரு எதுக்கு? காவல்துறை வந்து கட்டுப்பாடு விதிக்குதான். கட்டுப்பாடு விதிக்காம காவல்துறை என்ன பண்ணும்? எங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி காவல்துறை கொடுக்குது, அதிமுக கொடுக்குது, திமுகவுக்கு கொடுக்குது, கம்யூனிஸ்ட், பிஜேபி எல்லாத்துக்கும் கொடுக்குது காவல்துறை, தேர்தல் ஆணையம். உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மறுக்குது? உனக்கு கொடுத்தா மரத்து ஏறி மரக்கலையை உடைக்கிற, டிரான்ஸ்பார்மர் ஏறி டிரான்ஸ்பார்மர் உடைக்கிற, காவல்துறை கையை பிடிச்சி கடிக்க வச்சுக்கிற, தர்பூசணி தூக்கி வண்டி மேல எரியிற, பலாப்பழத்தை எரியிற, ஒரு ஆடு முழுக்க குப்பையா போட்டு போற, சாராய பாட்டில் போடுற, பிளாஸ்டிக்கை போடுற. அவன் வந்துகிட்டு இருக்காப்ல வேகமா. படத்துல பாத்தீங்கன்னா 10 பேர் அடி கிளப்புவாப்ல படத்துல விஜய். இவன் அதை நம்பிக்கிட்டு விஜய் பின்னாடி போறான். கன்னியாகுமரி சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு, ஒருத்த கொண்டு பூவை போடுறான். பூவை போடுறதுக்கு ஐயா ஏறா வண்டிய எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேடியம்ல கூட யாரும் ஓடலையே அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காப்ல ஒரு பூவுக்கு. பூவுக்கு புல் தட்டி பயில்வான் கேள்விப்பட்டிருக்கேன், பூ தட்டி பயில்வான் இப்பதான் கேள்விப்படுறேன். இவர்தான்
நோ லுக் நோ லுக் பேக். நான் வந்து திரும்பி பார்க்க மாட்டேன். அப்புறம் சைக்கிள் விட்டு போட்டு ஓடனீங்க திரும்பி பூவை கொண்டு எரிஞ்சிட்டான் அவன். ஐயோ, பூவை கொண்டு எரிஞ்சானா இல்ல வந்து பூகம்பத்தை கொண்டு எரிஞ்சானா இல்ல பெட்ரோல் கொண்டு வீசுறான்னு தெரியல. ஒரு கட்சி தலைவன் காலையிலே 10 மணிக்கு தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறார். 10 மணிக்கு ஒரு கூட்டம், அங்கே 1 மணி நேர பேச்சு. 11 மணிக்கு ஒரு இடம், 12 மணிக்கு ஒரு இடம், 1 மணிக்கு ஒரு இடம், மீண்டும் 4 மணி, மீண்டும் 5 மணி, மீண்டும் 6 மணி, மீண்டும் 8 மணி, இரவு 9 மணி. ஒரு நாளைக்கு 8 பொதுக்கூட்டம். அதிலே 7 வாகன பரப்புரை, இரவிலே பொதுக்கூட்டம். 8 கூட்டத்திலும் திமுக அதிமுகவை விமர்சிக்கல. கனிம வளம் என்றால் என்ன, காடு வளம், நீர் வளம், நிலவளம், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாட்டு சிக்கல், கச்சத்தீவு பிரச்சனை என்ற எல்லா பிரச்சனையை பற்றியும் நான் வந்தால் கல்வியை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 1 பைசா கூட வாங்காமல் இலவசமாக எப்படி கொடுப்பேன், எப்படி உலகத்தரமான கல்வியை உன் பிள்ளைகள் கொடுப்பேன், எப்படி மருத்துவத்தை கொடுப்பேன், எப்படி தண்ணியை கொடுப்பேன், எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன், தமிழ் தலைநகரை மாற்றுவேன், தமிழர் நாட்டையே மாற்றுவேன் என்று ஒரு தலைவன் 8 மணி நேரம் பேசுகிறார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்தது. மார்ச் 23 திருத்தணியிலே சாமியை கும்பிட்டு அண்ணன் சீமான் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். மார்ச் 23 தொடங்கி இன்றைக்கு 18ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 199 தொகுதிகளுக்கு நேரடியாக போயிருக்கிறார். ஒரு சில தொகுதியில் விட்டு போச்சு, அதை மொத்தமாக மாவட்டமாக அழைத்து பேசியிருக்கார். 234 தொகுதியிலும் சுற்றி சுழண்டு, அதிலும் 2 நாளுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா டுடே, அதே போல டைம்ஸ் நவ், அதே போல வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், இங்கே புதிய தலைமுறை, தந்தி, அதே போல நியூஸ் 18, உள்ளூர் தொலைக்காட்சி, உள்ளூர் யூடியூப் சேனல், மக்கள் சந்திப்பு, கட்சிக்கார சந்திப்பு, எல்லாவற்றையும் சுற்றி சுரண்டி பம்பரமாக ஒரு தலைவன் சுரண்டு கொண்டிருக்கிறான். மக்கள் பிரச்சனையை மனதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம, ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் மக்கள் பிரச்சனையை மனதிலிருந்து ஒரு தலைவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் வந்தால் தமிழ்நாட்டை எப்படி மாற்றுவேன் என்று 49 திட்டங்கள், 462 பக்கங்கள். தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தலைவனின் கனவல்ல, ஒரு தேசிய இனத்தின் கனவை செயல்பாட்டு வரைவாக ஒரு தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அதிலே தமிழ்நாட்டுடைய அனைத்து பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது. காவல்துறைக்கு 8 மணி நேர வேலை, ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையிலே வார விடுமுறை, காவல்துறைக்கு குறைந்தபட்ச சம்பளம் 25,000, காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே பள்ளிக்கூடம், காவல்துறைக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவமனை, காவல்துறைக்கு பெண் காவலருக்கு மொபைல் டாய்லெட், எல்லாத்தையும் 2016 அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப இவர் வந்து நம்ம டிவிகே கவர்மெண்ட் அமைஞ்ச உடனே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணணும் இல்லையா, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஜென்ஸ் போலீஸ்க்கு 8 hours, லேடிஸ் போலீஸ்க்கு 6 hours, நம்ம அவங்களுக்கு கேரவன் செட் பண்ணிடுவோம், அவங்களுக்கு 18,200 அந்த பேயை 25,000 நம்ம மாத்திடுவோம். ஏன்னா தமிழ்ல எங்க அண்ணன் சொன்னதை அப்படியே ஆங்கிலத்தில் உள்ள அடிச்சு விட்டு நம்ம அஜெண்டாவை சொல்லணும் இல்லையா. குடியிருக்கிற பாலவாக்க மக்களுக்கு வணக்கம், லஞ்ச் சாப்பிட்டீங்களா, நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்தோம். இதெல்லாம் ஒரு தலைவன் பேசுற பேச்சு. தமிழ்நாட்டில் 4 வார்த்தை வச்சிருக்காப்ல, என்ன நண்பா, என்ன நண்பீஸ், என்ன தோலா, என்ன தோலிஸ், நண்பா தெரியுதுன்னா நண்பீஸ், சாக் பீஸ், இது ஒரு வார்த்தை. வாயிலேயே தமிழ் வரல, உன்னுடைய திட்டத்தில் தமிழ் இல்ல. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், அப்புறம் இன்னொரு திட்டம் ஏதோ சூப்பர், என்ன சூப்பர் சூப்பர்னு போடுறான், படம் பேர் மாதிரி, பிகிலு, பீஸ்ட், இது மாதிரி படம் பேர் மாதிரி திட்டத்துக்கு பேரு. அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு அடிச்சு விடுறது. எங்களுடைய திட்டத்தில் எந்த இடத்திலும் இலவசம் இல்ல. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இந்த 3ஐ தவிர எந்த இலவசம் கிடையாது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இது என் கனவு இந்தியா என்கிற பகத்சிங் கண்ட கனவை இந்த நிலத்தில் பேசுகிற ஒரு தலைவன். உண்மையான இந்த திருட்டு திராவிடத்துக்கான மாற்று அரசியல், அது நாம் தமிழர் கட்சியின் அரசியல். ஓட்டுக்காக
உனக்கு 1000 தருவேன், 2000 தருவேன், 5000 தருவேன், 10,000 தருவேன். தாலிக்கு தங்க எதுவும் இல்ல, எந்த கவர்ச்சி திட்டமும் இல்ல. உண்மையை பேசுறாரு. இதைத்தான் செய்ய முடியும். நான் வந்தா ஆற்றுமண கொள்ளையை தடுப்பேன், கனிமவள கொள்ளையை தடுப்பேன், கல்வியை பொதுவுடைமையாக்குவேன், மருத்துவமனையை பொதுவுடைமையாக்குவேன், குடிநீரை தடுவேன். இது எல்லாத்தையும் தாண்டி மற்ற எல்லாத்தையும் நீயே உழைச்சி சம்பாதிச்சு வாங்கணும். உனக்கு ஓசியில தர மாட்டேன், உன்னைய சோம்பி கிடக்க விட மாட்டேன். தமிழனை நான் தன்மானத்தோடு வாழ விடுவேன், அவனை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அறிக்கை, அது நாம் நமக்கு அறிக்கை மட்டும்தான். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். இதுவரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். அடுத்த 4 வரி இருக்கு. மானம் காக்க உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர் விடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. வீரமும் மானமும் உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். இது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதியது. அந்த அடுத்த 4 வரியிலே தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். கிழிச்சான். எவ்வளவு கொடுப்பன்னு கேட்கிறான் எங்க கிட்ட. 2000, 2500, 5000 ரூபாய் ஒருத்தன் ஓட்டுக்கு தர்றான் என்றால் அவன் எவ்வளவு கொள்ளையடிப்பான் என்று அறிவார்ந்த மக்களுக்கு தெரியாதா? படித்தவர்களுக்கு தெரியாதா? நாடகம் போடுறவன் அவன், உண்மையா உழைக்கிறவன் அவன், மக்களுக்கு தெரியாதா? அப்ப நமக்கு பகுத்தறிவு இல்லையா? அடிப்படை அறிவு இல்லையா? ஒருத்தர் நடிக்கிறாங்க, தூய்மை பணியாளர் பூரா வரிசையா விட்டுட்டு இந்த ஈசிஆர் சரவணே தூய்மை பணி காலை தொட்டு கும்புறாரு, பாத பூச்சி நடத்துறாரு. டேய், இதெல்லாம் படத்துல பண்ணிருந்தீங்கன்னா தேசிய விருது விடுதலை வந்திருக்கும்டா. பெர்ஃபார்மன்ஸ். தூய்மை பணியாளர் காலை தொட்டு கும்பிடுவது அல்ல அரசியல். அந்த தூய்மை பணியாளர் தன்மானத்தோடு அரசு வேலை பார்த்து நிமிர்ந்து நிற்பதுதான் அரசியல். அதுதான் தேவை. யார் காலையும் யாரும் விழ வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுவதோ, பூக்களை போடுவதோ, அதை எடுத்து ரீல்ஸ் போடுவதோ, ஷார்ட்ஸ் போடுவதோ அது தேவையில்லை. அந்த தூய்மை பணியாளரும் தன்மானத்தோடு இந்த நிலத்திலே வாழ வேண்டும். அதுதான் இங்க தேவைப்படுது. ராம்கிங்க நிறுவனத்தில் தனியார் நிறுவனத்தை அரசு எடுத்து கொடுத்துருச்சு. அதை எதிர்த்து போராடக்கூடிய தூய்மை பணியாளரை நேரில் போய் வாக்கு பார்ப்பதற்கு துப்பற்று பனையூர் வீட்டில் பார்த்த ஒரு பைத்தியக்காரன உலகத்தை எங்கேயா வெளியிட்டீங்களா? நேரில் போய் களத்தில் ஒரு நாள் இல்ல 3 நாட்கள் அந்த களத்தில் நின்ற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எந்த போராட்டமா இருந்தாலும் நிற்பாரு, சளைக்காம நிற்பாரு. இன்றைக்கு பேசி பேசி வெயிலே பேசி பேசி தொண்டை வறண்டு விட்டது, தொண்டை புண்ணாய் போய்விட்டது, முகம் முழுக்க புண்களாக மாறிவிட்டது, கை முழுக்க புண்ணு. வெயிலுடைய தாக்கத்துல கை முழுக்க புண்ணு. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தலைவன் நிற்கிறான். அவரோட உழைப்போடு ஒப்பிடும் போது என்னுடைய உழைப்பு, எங்கள் கட்சிக்காரன் உழைப்பு 1% கூட கிடையாது. அண்ணன் ஒப்பிடும் போது, அண்ணன் சீமானுடைய உழைப்போடு ஒப்பிடும் போது கட்சியில யார் உழைப்பும் 1 விழுக்காடு கூட கிடையாது. நானும் 45 நாளா பேசிட்டு இருக்கேன். மாலை நேர கூட்டம் தான். ஆனா 10 கூட்டம் ஒரு நாளைக்கு. வெயிலே மொட்டை வெயிலே ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நடிகனுக்கு தான் கூட்டம் கூடும். டேய், சீமான் நடிகரோ பெரிய இயக்குனரோ பெரிய புகழ்பெற்ற ஆளோ கிடையாது. ஆனால் உண்மையை பேசுவார், உறக்க பேசுவார், உறுதியாக பேசுவார், இறுதி வரை பேசுவார் என்பதற்காக மக்கள் கூடுகிறார். நாங்கள் விதைத்த விதையெல்லாம் இப்பொழுது முளைத்திருக்கிறது. மாற்று அரசியல் என்று வருகிற மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் எந்த இடத்துல மாற்று? அவன் பணம் தரா, நீயும் பணம் தர. அவன் இலவசம் தர்றா, நீயும் இலவசம் தர்ற. கல்வியை இப்படி மாத்துவேன். உலகத்தர கல்வின்னு போட்டாப்புல தேர்தலிக்கல. சட்டப்பேண்டை ஜெகன்மோகன் ரெட்டியில கலவண்டாச்சு, துண்ட நாம் தமிழ் கட்சியிலிருந்து கலவண்டாச்சு, கட்சி அறிக்கையை நாம் தமிழ் கட்சியிலிருந்து கலவண்டாச்சு. கொஞ்சம் இந்த தேர்தல் இந்த 2000 3000 திமுக அதிமுக எடுத்தாச்சு. வேட்பாளர்ல அதிமுக தூக்கியாச்சு. படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறவன், இந்த ஒரு படம் இருக்கு அயன் படம், ஒரு நல்ல சேசிங் சீன் வர்ற மாதிரி ஒரு காட்சி சொல்லுமாப்ல. உடனே சூர்யா வந்து ஒரு 18 CD எடுத்து கருணாஸ் கையில் கொடுப்பாரு, இதை பூரா பாருன்னு. இப்படி காலிவுட் படத்தெல்லாம் பார்த்துட்டு காப்பி அடிச்சு படம் எடுக்கிற மாதிரி எல்லா அரசியல் கட்சியிலிருந்து எடுத்து போட்டு ஒருத்தன் கட்சி தொடங்கியிருக்காங்க. வேற ஒண்ணுமே. தமிழக வெற்றிகளும் என்னது, எல்லா கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு கட்சி, அது ஒரு கட்சி. இந்த இங்க ஒரு பெரிய மால் இருக்குன்னா அந்த மாலுக்கு ஆப்போசிட்ல அந்த மால்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு இன்னொரு மால் இருந்தா எப்படி ஒரு வியாபாரம், பிசினஸ். நான் பெரிய ஆளு
என்று காட்டுவதற்கான வியாபாரமே ஒழிய மற்றபடி தமிழ்நாட்டுக்கு, என்னுடைய நிலத்திற்கு என் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. கடை பழகில தமிழ் இல்ல, பேச்சு மொழியாக தமிழ் இல்ல, வழிபாடு மொழியாக தமிழ் இல்ல, வழக்காடு மொழியாக தமிழ் இல்ல. எந்த இடத்திலும் என் தமிழ் இல்லை. என் தமிழை ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக கொண்டு வருவேன் என்று சொன்னது மட்டுமில்லாமல் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மருதமலை முருகன் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று வழக்கு போட்டு வென்று தமிழிலே வழிபாடு நடத்திய கட்சி நாம் தமிழ் கட்சி. அப்படி ஏதாவது சகோதரர் ஆள போறான் தமிழ அப்படின்னு பாட்டு போட்டா பத்தாது. அன்ப கொட்டி எங்க மொழி அடி தள்ளம் போட்டோம் லகு ரத்த சரி கீரா மகு ரத்த, அதெல்லாம் பாட்டுல பாடினா பத்தாது. நேர்ல என்னைக்காவது இந்த 10 நாள் பேசினாப்லையே, என்னைக்காவது என் தாய்மொழி காக்கப்பட வேண்டும், என் தமிழினம் காக்கப்படும் ஒரு நாள் இந்த விஜய் பேசியிருப்பாரா? என் தாய்மொழி, என் தமிழ் மொழி, என் இனம், என் பண்பாடு என்று பேசாத உனக்கு என்ன மாய்த்துக்கடா நாங்க ஓட்டு போடணும் சொல்றா? எதுக்குடா ஓட்டு போடணும்? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டி, டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா சேப்பாக்கத்துல போய் பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா குளத்தூருக்கு போகல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா ஏன்டா துறைமுருகனை ஏத்து நீ பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ என்ன எதக்கடா சேகர் பாபு ஏத்து பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி என்றால் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, அங்க மூர்த்தி, பெரும்பெரும் அமைச்சர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வக்கற்ற கோல என்ன மைத்துக்கடா காரைக்குடிக்கு வந்த? உனக்கு பயம்? சீமான் என்கிற தலைவனை பார்த்து உனக்கு பயம் வந்தல? நீ ஆம்பளையா இருந்திருந்தா, உன் உடம்புல ஓடுது நல்ல ரத்தமா இருந்திருந்தா பேச வேண்டியதுடா. ஏன்டா ஓடி போன பேசாம? கோல ஏ கோல ஓடுகாலி, ஏன் ஓடி போன? வாம்காலி ஜெய்காலி, ஏன் ஓடி போன? நீ உண்மையிலே பெரிய பக்கா மாசு, பெரிய ஆளு, பெரிய அரசியல் கட்சி வச்சிருக்கிற, பெரிய கூட்டம் இருக்கு, நீ தான் தமிழ்நாட்டு ஆள போற. நீ நல்லவன். ஒரு 10 நிமிஷம் 1 to 1 என் கூட வாடா. 1 to 1 வாடா. எங்க அண்ணன் வேணா உனக்கு, நானே எனக்கு பிரச்சனை, நானே உனக்கு ரொம்ப பெரிய ஆளு. அனீஸ் பாத்திமா அனுப்பி வைக்கிறோம், 10 நிமிஷம் பேசுறியா? கார்த்திகான கேட்டா நீ தூக்கு போட்டு செத்துருவ, தாரிகானா நீ பால்டாயில குடிச்சிருவ, இடுமானம் கார்த்தினா நீ சூசைட் பண்ணிக்குவ. மணலைகள் பாசறை அனுப்புறோம்டா உனக்கு, அதான சரி. எங்களுடைய மணலைகள் பாசறை கேட்கிற கேள்விக்கு விஜய் பதில் சொல்லுவாரா? உன் கொள்கை என்னன்னு கேட்டாலே ஓடி போயிருவாப்ல. எங்கேயுமே டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டி என்று திமுக தலைவர்களை எதிர்த்து பேசாத விஜய், திமுக தலைவர்களை நிற்கிற தொகுதிக்கு போகாத விஜய் காரைக்குடிக்கு வருகிறார். ஏன்? காரைக்குடியில இவர் வந்துட்டா சீமானுடைய வாக்கெல்லாம் சரிஞ்சிரும். சரி, இவர் வந்துட்டா காரைக்குடியில் இவர் வந்துட்டா அப்படியே காரைக்குடி மக்கள் விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, சீமானுக்கு ஓட்டு போடலாம், விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, இனி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்களா? காரைக்குடியில் எங்க அண்ணன் சீமானுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் இந்த தடவை திறக்க முடியாது. எந்த கொம்பனாலும் வெறி கொண்டு நிற்கிறான் காரைக்குடி மக்கள், வெறி கொண்டு நிற்கிறார். காரைக்குடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஒரு பேரெழுச்சி, அமைதி புரட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. எங்களை மட்டம் தட்டுங்கள், எங்களை மட்டம் தட்டுங்கள், எங்களை குறைத்து மதிப்பிடுங்கள். ஏன் எங்களுக்கு வாக்கே இல்லைன்னு கூட எழுது. எப்படி எங்களுக்கு வாக்கு இருக்குன்னு எழுதுவான்? ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ எடுக்கணும்னா 10 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டுடைய எல்லா தொலைக்காட்சியும், நீ எந்த தொலைக்காட்சி கற்பனை பண்ணிக்க, எல்லாம் 10 லட்சம் ரூபாய். மொத்தமா வேட்புமனு தாக்கல் இருந்து அந்த வாக்குச்சாவடியில் போற வரைக்கும் கேண்டிடேட் இன்டர்வியூ, 1-to-1 டிஸ்கஷன், ஷார்ட்ஸ், அப்புறம் அவங்களுக்கு கொள்கைகளை பரப்புவது, பச்சி போட்டு வாக்கு கேட்ட வேட்பாளர், மீன் சாப்பிட்டு வாக்கு கேட்ட வேட்பாளர், கும்பிட்ட வேட்பாளர், குனிந்த வேட்பாளர், குப்புறப்படுத்த வேட்பாளர், இப்படின்னு செய்தி போடணுமா? அதுக்கு 25 லட்சம். ஊடகங்கள், இந்த அச்சு ஊடகங்கள்
இவங்களுக்கு 5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பேக்கேஜ் பாலிடிக்ஸ். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கருத்து கணிப்புகளுக்கு பின்னாடியும் பணம் இருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 234 தொகுதியிலும் நாம் மகிழ்ச்சி வெல்லும் என்று போறதுக்கு ஆள் இருக்கு. 50 லட்சம் தான் அவனுக்கு பேக்கேஜ். இன்னைக்கு ஜூனியர் விகடன் ஒரு இதழுங்க, முதல் பக்கத்துல அவன் எழுதிருக்காங்க, பாங்கி படிச்சு பாருங்க, நான் போய் சொல்ல. முதல் பக்கத்துல திருச்செங்கோட்டுல அருண்ராஜ் வெல்வார், அவருக்கு பெரிய வாக்கு வங்கி உருவாக்கி விடுன்னு எழுதியிருக்கான். கடைசி பக்கத்துல கருத்து கணி போட்டு அருண்ராஜ் தோற்பார்னு எழுதியிருக்கான். இது வேற எடிட்டர், அது வேற எடிட்டர். ஆனா ஓனர் ஒரு ஆளு, ஓனர் காசு வாங்கிட்டு போயிட்டாரு, எடிட்டர் தப்பா எழுதி வச்சிருக்காரு. இவ்வளவுதான் இவன் லட்சணம். அதனால கருத்து கணிப்புகள் 2016 பார்த்துட்டோம். சீமானுக்கெல்லாம் வாக்கே இல்லைங்கன்னா 1.1 விழுக்காடு. இந்தியாவில் 1.1 விழுக்காடு வாக்களை பெற்ற கட்சி அடுத்த தேர்தலை சந்தித்ததாக வரலாறே கிடையாது. அப்போதும் 4 முனை போட்டி, திமுக அதிமுக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நாங்கள் நின்னோம். ரெட்டம் மெழுகுவர்த்தி எவனுக்குமே தெரியாது, அப்பதான் கொண்டு போய் சேர்க்கிறோம். நாங்க எங்களுடைய துண்டறிக்கிற நம்மால் வர போட்டிருந்தா நான் நாங்குநேரில் போய் ஓட்டு கேட்கிறேன். இவர் யாரு, பெரியார் தானேன்றான். தலைவர் படத்தை பார்த்தா விஜயகாந்த் தான் கேட்கிறான், கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் தான் கேட்கிறான். தெரியல. 2019 நாடாளுமன்ற தேர்தல், அப்பொழுதும் 4 முனை போட்டி. ஒரு பக்கம் அண்ணன் கமலஹாசன், ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் அமமுக. 5 முனை. அந்த 5 முனை களத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 50 ஆண்டுகளாக நடித்து புகழ்பெற்ற கமலஹாசனை பின்னுக்கு தள்ளி மேலே ஏறி 4.2 விழுக்காடு வாக்களை பெற்று 15,50,000 வாக்களை பெற்றோம். 2021 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் கமலஹாசன், மீண்டும் டிடிவி தினகரன், மீண்டும் அதிமுக பாஜக, மீண்டும் திமுக கூட்டணி. அதே போல 4 முனை போட்டி, 5 முனை போட்டி. அந்த போட்டியில சீமான் எப்படியும் இந்த முறை வீழ்த்தப்படுவார்னு சொன்னா 31,50,000 வாக்களை பெற்று 7.2 விழுக்காடு வாக்களை பெற்று மேலே ஏறி வந்தோம். 2 தேர்தலில் போட்டி போட்ட சின்னத்தை பறித்து கொண்டார்கள். சின்னம் எளிதான சின்னம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். கரும்பு விவசாயிய 20 நாளைக்கு முன்னாடி சின்னத்தை பறிச்சுட்டான். 2024 நாடாளுமன்ற தேர்தல், நாட்டின் பிரதமர் யார், மோடியா ராகுல் காந்தியா, பாஜகவா காங்கிரஸா என்கிற சண்டையில 20 நாளைக்கு முன்னாடி கிடைத்த ஒரு சின்னத்தை இனத்தின் வழிதாங்கி நிற்கும் பிள்ளைகளுக்கு ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்கு செலுங்கள் என்று அண்ணன் கேட்ட ஒற்றை கேள்வியிலே 36,50,000 பேர் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம, கோட்டர் கோழி பிரியாணி வாங்காம, எந்த காசும் கொடுக்காம ஓட்டு போட்டு அது வரைக்கும் கத்திக்கொண்ட எங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்தினான். இந்திய தேர்தல் ஆணையத்தில் தடை செய்யப்பட்ட கொடியை தூக்கி கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனையே தலைவனாக வைத்து சரியா 10 ஆண்டுகள்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கிறோம். சொல்றான் விஜயோடைய ஓட்டு விழுந்ததுனால தான் உங்களுக்கு அங்கீகாரம் பெற்றீங்கன்றான். நாங்க 2021 வாங்கின வாக்கு 31,50,000. அப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கல. 2026 வாங்கின வாக்கு, 2024 வாங்கின வாக்கு 34,50,000. அப்ப மொத்தம் 3 லட்சம் ஓட்டு தான் அதிகம். அப்ப விஜய்க்கு 3 லட்சம் ஓட்டு தான் இருக்கா? விஜய் ஓட்டு தான் எங்களுக்கு வந்திருக்குன்னா 3 லட்சம் ஓட்டு தான் இருக்கா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விஜயை எதிர்த்து நாங்கள் பேசிட்டோம். ஒன்னு அந்த பக்கம் நில்லை, இந்த பக்கம் நின்று நடுவுல லாரி வந்து அடிபட்டு சாவன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் திமுக நீ சொல்ற டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி. அப்ப சார் நிக்கல. சார் அப்போ வந்து பட ஜனநாயகன் படம் ஷூட்டிங்ல இருந்தாப்ல. அந்த ஷூட்டிங்ல இருக்கும் போற கேப்ல தான் தமிழ்நாட்டை எல்லா கட்சிகளும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்த பொழுது திமுக நேருக்கு நேராக நெத்திக்கு நெத்தாக களத்துல பெரியார் மண்ணல்ல பெரியாரே ஒரு மண் என்ற அந்த களத்திலே போட்டி போட்டோம். ஈரோட்ல போய் பெரியாரை பேசியதற்கு வாக்கு விடாதுன்னா ஈரோட்ல போய் பெரியார் கோட்டையை உடைச்சு டெபாசிட்டை வாங்கி 23,500 வாக்களை பெற்று 2வது இடத்துல வந்து நின்றோம். அப்ப எங்க இருந்தாரு பக்கா மாசு? எங்க போச்சு பக்கா மாசு ஓட்டு? யாருக்கு விழுந்துச்சு? ஒரு 4 சல்லி போய் ஊருக்குள்ள இருக்கான். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு இருக்கான். மொத்த சல்லியும் கூட்டிட்டான். அதாவது தமிழ்நாட்டில் தேவர் எத்தனை கணக்கெடுப்படுத்தலாம். நாடார் எத்தனை பேரு, கோனார் எத்தனை பேரு, பிள்ளைமார் எத்தனை பேரு, செட்டியார் எத்தனை பேரு, தேவேந்திர எத்தனை பேரு, பறையர் எத்தனை பேரு, படையாச்சி எத்தனை பேரு, இஸ்லாமியர் எத்தனை பேரு, கிறிஸ்தவர் எத்தனை பேரு அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம்.
தற்குறி எத்தனை பேர்னு கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. ஒருத்தன் வந்தா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க, நான் இருக்கேன், இங்க பாருங்க, இது பூரா தற்குறி தான் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த காட்டிதான். மொத்த தற்குறியும் சேர்த்து வச்சுக்காங்க. ஒரு பையட்ட போய் கேட்குறாங்க, நீங்க வந்து எத்தனை தொகுதியில் விஜய் ஜெயிப்பாரு? கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் ஆயிடுவார் ப்ரோ, முதலமைச்சர் கூமிட்டு போறாப்ல. எத்தனை தொகுதி ஜெயிக்குதான் விஜய் முட்டன்ட்டு போறாப்ல அவரு. அந்த பையன் கேட்கிறாங்க, அவன் சொல்றான், எப்படியும் முதலமைச்சர் ஆயிடுவாரு, எப்படி ஆவாரு, எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு? கண்டிப்பா எங்க அண்ணன் எங்க தளபதி முதலமைச்சர் ஆவாரு, 4 தொகுதியில் ஜெயிச்சிருவாருங்கிறான். அவன் தற்கூறின்னு அவனை சொல்றான். அவன் ஏன் தற்கூறினா அடுத்த கேள்வி தான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை வெளியிடுறாப்புல. யாரு? நம்ம பக்காமாசு வெளியிட்டு தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியுமே நம்ம தொகுதி தான், 234 நம்ம தொகுதி தான், ஆனாலும் திருச்சி கிழக்கும் பெரம்பூர் எனக்கு ஸ்பெஷல் இல்லையா, என்னதாலும் என் வீட்டு நான் அந்த வீட்டு பிள்ளை இல்லையா, அதனால திருச்சி கிழக்குக்கும் பெரம்பூருக்கும் நான் மந்த்லி ஒன்ஸ் போவேன். தேர்தல் ஆணைய விதிமுறையின் அடிப்படையில், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 2 தொகுதியில் போட்டி போட்டு வென்றாலும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும் கூட அறிவுரை கூட அந்த அடிப்படை கூட இல்லாத ஒரு முட்டாள் இந்த விஜய். 2 தொகுதியை ஜெயிச்சு 2 தொகுதிக்கும் எம்எல்ஏவா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க அவரு. நம்ம அவனை போய் பேசி என்ன பண்ண, இது கூட பரவாயில்ல. அந்த கட்சியில் ஒரு 84 ஒருத்தர் இருக்காப்ல. இந்த இட்டுன்னு வரதான் எங்களுக்கு ஒரே பிரச்சனை, இல்லைன்னா அப்படியே புட்டுன்னு போயிடுவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாப்ல. அந்த 84 இவெல்லாம் சட்டசபையில் போய் என்ன பேசுவாப்ல, 84வது வார்டில் 84 பேருக்கு 80 ரூபா கொடுக்கணும். நல்லா இருக்கடா, எம்பளத்தி சம்பளத்தி கம்பளத்தின்னுக்கிட்டு. ஐயோ, காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் முத்துராமலிங்க தேவரும் சிவந்தி ஆதித்யநானும் சீப்பா ஆதித்யநானும் இருந்த சட்டசபையில் இந்த எம்பளத்தி சம்பளத்திலாம் போகணும்னு விதி இருந்தா யாரால தடுக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தப்பான மக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்றாப்ல, தளபதி எப்படியும் 4 தொகுதியில போட்டி போடுவாரு, 4 தொகுதியில போட்டி போட்டு அவன் டெடிபியர் மாதிரியா இருப்பான் ஆள் பாக்குறதுக்கு. இந்த புஷியானந்து 4 தொகுதியில போட்டி போட்டு தளபதி வென்றுவாரு. இவன் தனியா ஒரு சட்டத்தை எழுதிருக்காங்க, 2 தொகுதியில தான் ஒருத்தன் போட்டி போட முடியும், 4 தொகுதியில போட்டி போடலான்னு நம்புறான். இவெல்லாம் நாட்டுல பியூன் இருக்குல்ல, பியூன் வேலைக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக நிக்கிறான். பியூனுக்கு கூட தகுதி இல்லாதவன், எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவன், அரசியல் என்னன்னே தெரியாதவன். மொத்தமாக நடந்த இந்த தேர்தல் பரப்புரை இன்றையோடு கிட்டத்தட்ட 34 நாட்கள். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சு 34 நாள். இந்த 34 நாட்கள்ல அண்ணன் சீமான் கிட்டத்தட்ட நெருக்கி மார்ச் 23 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஒரு 28 நாட்களுக்கு மேலாக பரப்புரை பண்ணியிருக்காரு. 26 நாட்களுக்கு மேலாக ஐயா ஸ்டாலின் பண்றாரு, எடப்பாடி பண்றாரு, உதயநிதி பண்றாரு, நயினார் நாகேந்திரன் பண்றாரு, அண்ணாமலை பண்றாரு, எல்லாரும் அந்தந்த கட்சி தலைவர் பண்றாங்க. மொத்தமாக இந்த 34 நாள்ல 10 நாள் தாங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காப்ல. அந்த 10 நாள்ல 6 நாள் பரப்புரை, 2 நாள் ரோட் ஷோ, 1 நாள் வேட்புமனு தாக்கல், 1 நாள் தேர்தல் அறிக்கை வெளியீடு. அந்த 10 நாளும் 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷமும் 10 பேப்பரை வச்சு படிச்சு இவர் தான் தமிழ்நாட்டை தலையீழா புரட்டி போட வந்த புரட்சி. அப்பா டேய், ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். இவருக்கு விழுகிற வாக்கு என்பது அது ஒரு சமூக குப்பை, சோசியல் டஸ்ட். நோட்டாக்கு விழுகிற வாக்கு எப்படி வீணான வாக்கா மாறும்? அது எத்தனை லட்சம் வரட்டும், அது 10 லட்சம் வரலாம், 15 லட்சம் வரலாம், 20 லட்சம் வரலாம், எவ்வளவு வரலாம், எத்தனை லட்சம் தாவேக்கா வாங்கினாலும் அது. ஏன்னா விஜய் வந்த பிறகு கரைஞ்சிரும்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூடி இருக்கு. ஐயோ போயிருவாங்கன்னா எங்க மனதுல உண்மை இருக்கு. எங்களுக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லை, எவனை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்கள் அரசியல் தனித்த அரசியல், எங்கள் வாக்கை எவனாலையும் சரிக்க முடியாது என்பதை இந்த தேர்தல் களம் உங்களுக்கு காட்டும். ஏன் எங்க வாக்கை சரிக்க முடியாது? துப்பாக்கி படத்துல நடிச்சவனை பார்த்துக்காம விமானத்தை இயக்கிய ஒரே பேர் இயக்கம் அது விடுதலை புலிகள் இயக்கம். அந்த விடுதலை புலிகளுடைய அரசியல் படை நாம் தமிழர் கட்சி. ஒரு கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்திலே கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் முடிந்த பிறகு ஒழுக்கமாக குப்பைகளை இருக்கைகளை எடுத்து வைத்து ஒரு ராணுவம். நீ யார் முதல்ல?
நீ யாரு? குப்பை, குப்பை, அரசியல் குப்பை, பொலிட்டிக்கல் டஸ்ட், பொலிட்டிக்கல் வேஸ்ட், பொலிட்டிக்கல் டஸ்ட்பின். சொல்ல போனா பொலிட்டிக்கல் டஸ்ட்பின். எல்லா கட்சியிலும் வாங்க, கூப்பாவா, செங்கோட்டையா வா. ரொம்ப நேர்மையா இருப்போம், ரொம்ப உண்மையா இருப்போம். பெயரு ஆதவர்ஜுனா என்டிடிவி ரிப்போர்ட் கேட்கிறான். ஒரே கேள்வி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் டிஎம்கேன்னு கேட்கிறான். ஆக்சுவலி பாத்தீங்க, கேன் யூ சே ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகேன்னு கேட்கிறான். ஆக்சுவலி இன் எம்ஜிஆர் 1977, யோ அதெல்லாம் அப்படியா, one difference between DMK and DVK. In 1967, in 1977, and Anna and MGR, யோ அதை விடியா, one difference between DMK and DVK அப்படின்னா நேரம் அங்க போயிட்டான். அந்த ஏஇன் ஒரு படத்துல இந்த போஸ்ட் ஆபீஸ் அங்க ஒருத்தர் in 1977 சுபாஷ் சந்திர போஸ் டேய் கேட்ட கேள்வி, திமுகவில் இருந்து தாவேகா எந்த இடத்தில் மாறுபடுகிறது? சொல்ல துப்பு இல்ல. ஏன்? அது திராவிட கட்சியினுடைய நீட்சி. அதாவது நியூ ஜெனரேஷன் டிஎம்கே தான் டிவிகே என்பதை இந்த தேர்தல் காட்டும். யார் என்ன மாற்று? மேடைகளிலே டிவிகே மேடை, மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், சதுர செயலாளர், சந்தி செயலாளர், மொத்த பேர் நிக்கிறான். பேச்சாளருக்கு பிதிக்கிட்டு நிக்கிறான். திமுக மேடை, ஒரு கட்சியின் மேடையில் மட்டும்தான் வேட்பாளரை உட்கார வச்சு பேசுற ஒரே மேடை அது நாம் தமிழ் கட்சியின் மேடை மட்டும்தான். என்ன மாற்று? நீங்க விஜய் அண்ணா வந்துவிட்டால் பெண்களுக்கு முன்னேற்றம் கொடுப்பார்னா, திமுக 20 சீட்டு, இவர் 22 சீட்டு பெண்களுக்கு. இந்தியாவில் இப்பதான் நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடுக்கு பெண்களுக்கு பில் பாஸ் பண்றான். 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இப்பதான் மோடி பேசுறாரு, பாஜக பேசுது, இந்தியா பேசுது. இந்தியா 33 விழுக்காடை பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒரு தலைவன் 50 விழுக்காடை கொடுத்திருக்கிறார். இப்பதான் இவன் மாற்று பாலினம் குறித்து சிந்திக்கிறான். உலகத்திலேயே மாற்று பாலினமா இருக்கக்கூடிய திருநங்கையை தேர்தல் களத்தில் நிப்பாட்டிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது மாற்று. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று காட்டுவது மாற்று. இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில 3 பேர் ஆண்கள் நிற்கிறான். அதுல ஒரு பெண் புலியாக எங்களுடைய சகோதரி தனித்து நிற்கிறார். தர்க்க அறிவுல, தத்துவத்தில், கோட்பாட்டில் எங்களுடைய ஜெயலட்சுமி அவர்களை வென்று நீ சரவணனோ இல்ல இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக வேட்பாளரோ ஒரு 10 நிமிஷம் நேருக்கு நேர் 1-to-1 டிபேட் வைப்போமா? நாளைக்கு மைக்கேல் போட்டுருமா மேடைய? ஒரு மேடை போடுறோம், எல்லாத்தையும் கூட்டுவா. உங்க திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், உங்க தாவேக வேட்பாளர் கூட்டுவா. எங்க அக்கா இந்த பக்கம் இருக்கட்டும், பேசுவோம் ஒரு 10 நிமிஷம். கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சோழிங்களுக்கு என்னென்ன பண்ண போறோம், வந்தா என்ன செய்வோம், நீ வந்தவருக்கு என்ன செய்ய பேசுறா. பேசிட்டு அப்புறம் நீ வென்று காட்டுற. நீ ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, நீ உண்மையிலேயே பெரிய கட்சி, துணிஞ்ச கட்சி அப்படின்னா ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம எங்கள் சகோதரியை நீ வென்று காட்டுற பாப்போம். முடியாது. உன்னால பணத்தை கொடுப்ப. பணத்தை கொடுத்தாலும் இந்த தேர்தல் களத்தில் பணம் வேலைக்கு ஆகாது. மக்கள் வெறிகொண்டு நிற்கிறான், இளையோர் படை வெறிகொண்டு நிற்கிறான். அதுவும் இந்த பனையூர் பக்காமாசு பதறு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு இளைஞர்லாம் வெறியாயிட்டான். நீ சினிமாக்காரன் வருவ, சிஎம் கனவோட வருவ, ஓட்டு போட்டு உனக்கு முதலமைச்சர் ஆக்கவுமோ என்று வெறிகொண்டு நிற்கிறான். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், தமிழ்நாட்டில் பூரா முட்டா பயிலுக ஓட்டை போட்டு விட்டுருவாங்க, நம்ம சினிமாவில் 1000 கோடி வச்சு விட்ட காசை அரசியல் 10,000 கோடி அள்ளிடலாம், ஆதவ எல்லாத்தையும் கூடி கும்மாளம் போட்டுக்கிட்டு அள்ளிடலாம் நினைச்சுக்கான். வாய்ப்புள்ள ராஜா, பிரபாகரன் பிள்ளைகள் உயிரோடு இருக்க சினிமாக்காரன் ஒருத்தன் இனிமேல் தமிழ்நாட்டை சிஎம் ஆக முடியாது. மரியாதையா சொன்னோம். ஐயா ரஜினிகாந்த் கிட்ட நீ எம்மாத்திரம்டா, ரஜினிகாந்தியை லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ண கூப்பிட்டோம் நாங்க. சூப்பர் ஸ்டார் அவரு, 180 படம் நடிச்சவர். அவரே ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை ஆள வைப்போம். எங்கள் கோட்பாடு. உங்களை மதிக்கிறோம். உங்கள் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசை கொடுக்கிறோம், வாங்கிட்டு வெளியேறினாரு. இப்ப மதிக்கிறோம், சூப்பர் ஸ்டார், லவ் யூ அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அவரை வர்றதுக்கு முன்னாடி அடிச்சான், உன்னைய வர வச்சு அடிக்கிறான். உன்னைய வச்சு செய்யத்தான் உன்னைய கூப்பிட்டு வா. இந்த வடிவேலை கூப்பிடுவாங்கல்ல, கிட்னியை கிளவாங்க, அதனால தம்பி வராப்ல, வரட்டு எதுக்கு வர வச்சு வா, காலுக்குள்ளே போட்டு காலை தூக்கி உங்க கழுத்துல வச்சு நெருக்கிறது போராடணும். மரியாதைக்குரிய சகோதரர் பிரகாஷ்ராஜ் சொல்றாரு, சினிமால டாக்டர் ஆகலாம், சினிமால இன்ஜினியர் ஆகலாம், சினிமால சிஎம் ஆகலாம். நீ என்னடா அரசியல் பேசிருக்க? சீமான் அவர்கள் மக்களுக்காக 10 வருஷம் பேசுறாரு. பிரகாஷ்ராஜ் திமுக மேடையில் என்று எங்கள் அண்ணனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்க படத்துல நண்பனாக வில்லனாக நடித்த பிரகாஷ்ராஜ் கேட்கிற கேள்வி இருக்கா?
அது ஒரு சோம்பி கூட்டமா. அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கான். அவர் அவரை பார்த்து பேச நிறைய பேர் அட்வைஸ், தாவேக்காக்கு நிறைய ரசிகர். டேய், அன்புன்னா அன்பு, வம்புன்னா வம்பு, மொத அடி எங்கடியா தான் இருக்கும். அது நீ சினிமால சண்டை போடுற கும்பல் இங்க சின்னதா இருக்கு நினைக்காத, உள்ள முழுக்க நிறைஞ்சிருக்காரு. உள்ள முழுக்க வெறி கொண்டு நிக்கிறோம் களத்துல. நாங்க 30 நாட்கள் இந்த களத்திலே ஓய்வின்றி உழைத்திருக்கோம். எங்கள் கருத்து கொள்கைகளை சேர்த்திருக்கிறோம், எங்கள் கோட்பாடை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். மக்கள் எங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறான். ஆரம்பத்தில் எங்களை ஏளனம் செய்தார்கள், எங்களை எதிர்த்தார்கள், எங்களை கிண்டலடித்தார்கள். இப்பொழுது அதே மக்கள் எங்களை கொண்டாட துவங்கியிருக்கிறார்கள். மக்கள் கவனிக்க தொடங்கியிருக்கிறான். இந்த பதறலுக்கு மத்தியில ஒரு மாணிக்க கல் போல நாம் மகிழ்ச்சி மிளிர்ந்து நிற்கிறது. எவங்கிட்டையும் கை கட்டாம. நீங்க பாருங்க, நாங்க தனிச்சு நிக்கிறோம்னு விஜயும் நானும் தனிச்சு தான் நிக்கிறேன். தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன். ஊழலை ஒழிக்கணும், அதுக்கு திருட்டு திராவிடத்தை ஒழிக்கணும் என்று எங்கள் அண்ணன் தனிச்சு நிற்கிறாரு. விஜய் காங்கிரஸ் கூட பேசி, கம்யூனிஸ்ட் கூட பேசி, தேமுதிக கூட பேசி, ஓபிஎஸ் கூட பேசி, அதுக்கப்புறம் அன்புமணி கூட பேசி, ராமதாஸ் கூட பேசி, சின்னம்மா கூட பேசி, காங்கிரஸ் கூட பேசி, எல்லாத்தையும் பேசி எவனுமே வரலன்னு நானும் தனிச்சு. நம்ம முரளி பாட்டு, என்ன மானம் உள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாங்கிற மாதிரி, என்ன பக்கா மாசு கட்சி இன்னும் என்ன அம்சமான கட்சி இன்னும் அதிமுக கேட்டாக, அந்த அமமுக கேட்டாக, என்ன வீணா போன கட்சி இன்னும் விசிகால கேட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, மட்டமான கட்சி இன்னும் மதிமுகவில் கேட்டாக, எம்மா கேட்டாக, அந்த கம்யூனிஸ்டுகளும் கேட்டாக, சீர்சனத்தியோட சின்னம்மாவும் கேட்டாக, அந்த சின்னையாவும் கேட்டாக. எல்லாம் வரும்னு காத்திருந்த பனையூருல என் ஆதரவு உன்னால தனிச்சு பார்த்தாங்கன்னு எல்லாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாப்ல. இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பங்குனி மாசம் தின்னு நொங்குன்ட்டான். இப்போ இல்ல ஓரமா போய் பனையூர்ல தொங்குன்ட்டான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நம்ம தனித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா? அதுக்கான சூழல் மாறலாம் இல்லையா? அவங்கள நம்ம மதிக்கணுமா இல்லையா? நியூ படத்துல கிரண் ஒரு நடிகை, மாமாக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவால படி மேல ஏற முடியாது இல்லையா அப்படின்னு பேசுவாங்க. அதை எடுத்துக்கொண்டு அந்த நடிகையோடைய மாடுலேஷன் இவன் பேசுறாங்க. நம்மள நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா எப்படி ஆட்சி நடத்துவன்னு கேட்டா, நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். அது திருமலை படத்தை ஜோதிகா பேசுனது. பூரா சினிமாவை தாண்டி வரவே இல்லை அவரு. சினிமாவை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி ஆட்சி கொடுப்பீங்க? நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி உங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க மாதிரியா? எப்படி இருப்பீங்க? ஏப்ரல் 20 வந்தா தெரியும் சார் எப்படி நல்லா இருக்காருன்னு. வெயிட்டிங். எனக்கு முதல் இன்டர்வியூ சாட்டையில தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சங்கீதா அண்ணி வந்த உடனே ஏர்போர்ட்ல முதல் இன்டர்வியூ சாட்டையில தான். எப்படி பார்த்தாலும் எங்க சொந்தக்காரங்க. எங்க வீட்டு பொண்ணு அது. நீ இது பண்ணிட்டல, ஊர் கோலம் போட சொல்ற, சங்கீதாவின் வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றிவிட்டு நீ ஊர் கோலம் போட சொல்ற. இந்த ஒண்ணுக்காகவே உடைய வச்சு செய்யறோம்டா. இந்த ஒண்ணுக்காகவே நீ பாரு. இப்படி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வாக்கு செலுத்த போறீங்களா? இல்லை, இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இந்த இனத்திற்காக, இந்த கலாச்சாரத்திற்காக தமிழர் அரசியலை ஒரு அறம் சார்ந்த அரசியலாக மாற்றுவதற்கு, நேர்மையான தூய்மையான உண்மையான அரசியலாக மாற்றுவதற்கு எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதுதான் கேள்வி. அந்த மூன்றுமே திராவிட கட்சி தான். திமுக, அதிமுக, தாவேகா மூன்றுமே ஒரு திராவிட கட்சி தான். நீங்கள் நல்ல தரமான பணத்தை கொடுத்து, கோடியை கொடுத்து, லட்சத்தை கொடுத்து தனியார் பள்ளியில் உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் அந்த திருட்டு கும்பலுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் பிள்ளை அரசு பள்ளியில தரமான கல்வியை கற்க வேண்டும் என்றால் எங்கள் சகோதரி ஜெயலட்சுமிக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் பணம் கொடுத்து அப்பலோல, காவிரியில, இல்லை சிம்ஸ்ல பணம் கொடுத்து மருத்துவம் பார்க்கணுமா? நீங்கள் அந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல மருத்துவத்தை இலவசமாக அரசு மருத்துவமனையில் பெற வேண்டும் என்றால் எங்கள் சகோதரி ஜெயலட்சுமிக்கு வாக்கு செலுத்துங்க. உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் தரமற்ற முறையில் கிடைக்கணுமா?
தண்ணீரை அக்வாஃபினா கிண்லை என்று காசு கொடுத்து வாங்கி குடிக்கணுமா, அந்த கும்பலுக்கு ஓட்டு போடுங்க. சுகாதாரமான குடிநீரை இலவசமாக பெற வேண்டும் என்றால் எங்கள் சகோதரி ஜெயலட்சுமிக்கு எங்களை பெரியார் தான் படிக்க வச்சார் என்றால் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. கல்வி கண்டிருந்த கர்ம வீரர் கிங் மேக்கர் நம் தாத்தா காமராஜர் படிக்க வச்சார் என்றால் எங்கள் சகோதரி ஜெயலட்சுமிக்கு வாக்கு போடுங்க.